இலங்கையில் புத்தாண்டு அன்று பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன் வெளியான காரணம். யாழ் கடற்பகுதியில் புத்தாண்டில் இடம்பெறவிருந்த பாரிய அசம்பாவிதம், உயிர் தப்பிய பயணிகள். அரசியல்வாதியின் மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் விரைவில் கைது. அனுர அரசாங்கத்திற்கு நாமல் கூறும் அறிவுரை. குழந்தையை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்று தாயும் தற்கொலை. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பில் உள்ள பகுதியொன்றில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அருந்திய பானத்தால் ஒவ்வாமை ஏற்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொஸ்பேவ போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் ஹகதுடுவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இளைஞன் நண்பர்களுடன் பட்டாசுகளை வெடித்து புத்தாண்டை கொண்டாடியுள்ளார். அப்போது 2 இளைஞர்கள் அருந்திய பானத்தால் ஒவ்வாமை ஏற்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்களில் ஒருவர் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இருந்து குறிக்கட்டுவான் நோக்கி சேவையில் ஈடுபடும் பயணிகள் படகு ஒன்று நடுக்கடலில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, நெடுந்தீவில் இருந்து நேற்றைய தினம் பகல் 11:30 மணிக்கு குறிக்கட்டுவான் படகானது நடுக்கடலில் பயணித்த வேளை திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு செயலிழந்தது. இதன்போது குறித்த படகில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட சுமார் 60க்கும் அதிகமானோர் பயணித்துள்ளனர். குறித்த படகானது கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் கடலில் தத்தளித்த நிலையில் இதனை அவதானித்த நெடுந்தீவு மக்கள் தமது சிறிய மீன்பிடி படகுகளை கொண்டு சென்று பயணிகளை நிகழவிருந்த பாரிய ஆபத்திலிருந்து விரைந்து மீட்டனர். மேலும் நெடுந்தீவு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் படகின் உதவியுடன் குறித்த பயணிகள் படகானது கரைக்கு கொண்டு வரப்பட்டது. இதேவேளை குறித்த பகுதிக்கு நெடுந்தீவு பிரதேச செயலாளர் மற்றும் ஊழியர்களும் விரைந்து சென்று நிலைமைகளை அவதானித்தனர். இச்சம்பவத்தால் படகில் பயணித்த மக்கள் பதற்றமான நிலையை எதிர்நோக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரபல அரசியல்வாதி ஒருவரின் மனைவி உட்பட 5 அரசியல்வாதிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலேயே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பணத்தை மோசடி செய்த அரசியல்வாதி, எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர், சுற்றுலா சபையின் முறைகேடுகளில் ஈடுபட்ட தலைவர்கள் என பலர் கைது செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் மிக் விமான ஒப்பந்தத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட பிரதிவாதிகள் குழு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறை ஒப்பந்தத்தின் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் ஆண்டு முழுவதும் மக்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவையாவது வழங்குவதை உறுதிப்படுத்த முடிந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசத்துடன் கார் ஒன்றில் பயணம் ஒன்றுக்கு புறப்படுகையில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புத்தாண்டில் இதுவரை சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த நாமல், தாம் இப்படியே சென்றாலும் பரவாயில்லை என்றும் மக்கள் ஆண்டு முழுவதும் ஒரு நாளைக்கு 3 வேளையாவது சாப்பிட முடியும் என்பதை அரசாங்கம் உறுதி செய்தால் நல்லது எனவும் குறிப்பிட்டார். மேலும் மக்கள் அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். இப்போது அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூறுவது போல் சிறிய கார்கள் அல்லது பேருந்துகளில் பயணம் செய்வது நல்லது. ஆனால் உண்மையில் முக்கியமானது அரசாங்கம் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் ஆகும் என தெரிவித்துள்ளார். தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிந்துகன்கட பகுதியில் தாயொருவர் தனது சிறு குழந்தையை கொன்றதுடன் அவளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தலாவ போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. சந்தேகத்திற்குரிய தாயார் குழந்தையின் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ மூட்டியதோடு தனது உடலிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் 39 வயதுடைய தாயும் 2 வயது 9 மாத குழந்தையுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பிந்துன்கட பிரதேசத்தில் உள்ள
மகளிர் சங்கத்தின் பொருளாளராக கடமையாற்றியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பணப்பிரச்சினை காரணமாக சிறுமியை கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவரது கணவர் போலீசில் செய்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலங்கள் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.